Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு லாங் சென்டென்ஸ் லெசன்ல நாம 5 நவுன் clause sentences and 5 adjective clause sentences டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம டெய்லி லைஃப் கான்வர்சேஷன்ல ரொம்ப கேஷுவலா ரொம்ப நேச்சுரலா யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் தமிழ்ல. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு நவுன் clause adjective clausesனு இருக்கே தவிர இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப கேஷுவல் ரொம்ப காமன் சென்டென்சஸ் தான். ஆல்ரைட், சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்க போது. ஸோ அதை பத்தி ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இன்னைக்கான எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்ஷன் இப்பவும் ப்ரெசன்ட்லயும் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ஐ வி யூ தே அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹாவ் பின் verb ing யூஸ் பண்ணுவோம். he she itன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு has been verb ing யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. we have been discussing, we வந்திருக்கு, ஸோ have been யூஸ் பண்ணியிருக்கோம். we have been discussingனா என்ன அர்த்தம்? நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நேத்தும் டிஸ்கஸ் பண்ணோம், முந்தின நாளும் டிஸ்கஸ் பண்ணோம், இப்பயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ற ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இப்பயும் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ்ல நாம நவுன் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். நவுன் கிளாஸ்ல என்னன்னா, இந்த இடத்துல டிஸ்கஸிங் பக்கத்துல ஏதாவது ஒரு சிம்பிள் வேர்டு, ஓகே, ஒரே ஒரு வேர்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். we have been discussing this, we have been discussing the issue, we have been discussing that matter, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நவுனை யூஸ் பண்ணலாம். பட் இங்க நான் ஒரு சென்டென்ஸை சொல்ல போறேன். ஸோ ஒரு நவுன் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் நவுன் கிளாஸ்ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஓகே, ஸோ என்ன சென்டென்ஸ்ன்னு பாருங்க. we have been discussing what we should do next அப்படின்னா, நாம அடுத்து என்ன செய்யணும்ன்றத நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம், இல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, அடுத்து என்ன செய்யணும்ன்றத நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். we have been discussing what we should do next. so we have been discussingன்றது present perfect continuous tense. இதுல weன்றது subject, have been discussingன்றது verb. எதை டிஸ்கஸ் பண்றோம்னு சொல்ற இந்த நவுன் clause இந்த சென்டென்ஸ்க்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. ஓகே, what we should do next, இந்த ஹோல் சென்டென்ஸும் இந்த ஹோல் கிளாஸும் இந்த சென்டென்ஸ்க்கு டிஸ்கஸ் அப்படின்ற வேர்புக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். ஐ ஹாவ் பின் வண்டரிங். வண்டரிங் அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன இந்த விஷயம் இப்படி இருக்கே, இல்லை இது இப்படி நடந்திருக்கே, இல்லை நடக்கலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம வண்டரிங்ன்ற வேர்டை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் பின் வண்டரிங், என்ன விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன்றத அங்க நான் ஒரு சென்டென்ஸா சொல்ல போறேன். ஐ ஹவ் பின் வண்டரிங் why she hasn't called me yet அப்படின்னா, அவ ஏன் எனக்கு இன்னும் கால் பண்ணலன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்ல யோசிக்கிறது மட்டும் சொல்லல, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு தான் நம்ம இங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், have been wonderingன்னு. ஓகே, I've been wondering why she hasn't called me yet. ஸோ இங்கேயும் அதே சின்டாக்ஸ் தான், அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இதையும் ஃபாலோ பண்ணுது. சப்ஜெக்ட் ஐ இருக்கு, have been wonderingன்றது verb. why she hasn't called me yet is the object of the verb wondering. All right, move on to the next example. I have been trying to understand. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்ன்றத நம்ம நவுன் கிளாஸ்ல ஒரு சென்டென்ஸா சொல்லலாமா? I've been trying to understand what my teacher explained yesterday. நேத்து என்னோட டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணத, ஆர் நேத்து என்னோட டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்றத நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். I've been trying to understand what my teacher explained yesterday. ஆல்ரைட், ஸோ இப்போ நீங்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டே வரீங்க. அதுல நான் இந்த பிளாங்க்ல ஒரு நவுன் கிளாஸை ஃபில் பண்றேன். இதே பிளாங்க்ல இதே சென்டென்ஸ்க்கு நீங்க வேற நவுன் கிளாஸ் போட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்க. இதே எக்ஸாம்பிளுக்கு I've been trying to understand what she said on the call yesterday இப்படியோ சொல்லலாம். I've been trying to understand what happened at the meeting yesterday இப்படி சொல்லலாம். I've been trying to understand why she is upset. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃபில் பண்ணி நீங்க காமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். she has been wondering, அவ யோசிச்சுட்டே இருக்கா. இந்த wonderingன்றத நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள்லையும் பார்த்தோம், ரைட்? அவ என்ன யோசிக்கிறான்றத நவுன் கிளாஸ்ல சொல்லலாம். she has been wondering why nobody has responded to her email. அவளோட இமெயிலுக்கு ஏன் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஓகே, she has been wondering why nobody has responded to her email. ஸோ இதுலயும் இந்த எக்ஸாம்பிள்லையும் she has been wondering கூட வேற ஏதாவது நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்க காமெண்ட் பண்ணுங்க. லைக் she has been wondering why her friends didn't invite her to the party. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நவுன் கிளாஸ் சென்டென்ஸை ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த நவுன் கிளாஸ்ல லாஸ்ட் எக்ஸாம்பிள் 5th எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம adjective clauses டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி 2 கிளாஸஸையும் ஒரே வீடியோ லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், சரி, இதுல 5th எக்ஸாம்பிள் பாருங்க. He has been thinking about. அவன் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அது என்ன விஷயம்ன்றத நெக்ஸ்ட் நம்ம நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். பாருங்க. He has been thinking about whether he should accept the offer. ஆஃபரை ஏத்துக்கிறதா வேணாமான்றத பத்தி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதா வேணாமா, இல்ல நடக்குமா நடக்காதான்னு சொல்லும் போது நம்ம வெதர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை பக்கத்துல எழுதுவோம். ஓகே, வெதர் சொல்லிட்டு he should accept the offer அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல ஆர் நாட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, பிகாஸ் வெதர் இட் செல்ஃப், த வேர்ட் இட் செல்ஃப் கன்வேஸ் எஸ் ஆர் நோ. ஓகேயா, ஆர் நாட் போட்டாலும் ஓகே தான், டோட்டலி ஃபைன். இல்லைனாலும் இட் இஸ் ஆல் ரைட். ஓகே, சரி, இப்போ நம்ம adjective clauses டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரைட், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. He has been working on the project. அவன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம். இதோடவே இந்த சென்டென்ஸ் வந்து முடியலாம். கரெக்டா? ஸோ ஹீன்ற சப்ஜெக்ட் இருக்கு, ஹேஸ் பின் ஒர்க்கிங்ன்ற வேர்ப் இருக்கு, அண்ட் ஆன் த ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஜெக்டும் இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த ஆப்ஜெக்ட்ல ப்ராஜெக்ட்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்ல போறோம். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்ற கிளாஸ்க்கு பேரு தான் adjective clause. நவுன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கிளாஸ், ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா அது நவுன் கிளாஸ். நவுனை டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் வருதுன்னா அது adjective clause. பாருங்க. He has been working on the project that his manager assigned to him. அவன் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? அவன் மேனேஜர் அவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ல அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ ப்ராஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ் தான் அவனுடைய மேனேஜர் அவனுக்கு அசைன் பண்ண ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் தட் ஹிஸ் மேனேஜர் அசைன் டு ஹிம். ஓகே, அவன் மேனேஜர் அவனுக்கு அசைன் பண்ண ப்ராஜெக்ட்ல அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். சரிங்களா? ஸோ ப்ராஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வந்திருக்கிற தட் his manager assigned to him அப்படின்றது தான் இந்த இடத்துல adjective clause. ஓகே, ஆல்ரைட், இதே மாதிரி தான் அடுத்து பார்க்க போற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். They have been looking for a house. அவங்க வீடு தேடிட்டு இருக்காங்க. ஸோ வீடு, ஹவுஸ்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ற ஒரு adjective clause நம்ம போட போறோம். பாருங்க. They have been looking for a house that fits their budget. அப்படின்னா அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடை அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஓகே, வீடு என்ன மாதிரி வீடு, அவங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி வீடு அப்படின்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த that fits their budget அப்படின்றது தான் adjective clause. ஓகே, சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. I've been practicing the techniques. நான் டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன டெக்னிக்ஸ்ன்னு சொல்லி டெக்னிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு கிளாஸ் போட போறோம். ஸோ 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இது எப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க டெக்னிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause-அ கீழே காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாருங்க. I've been practicing the techniques that my trainer taught me. என்னுடைய ட்ரெயினர் எனக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், இல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகே, I've been practicing the techniques that my trainer taught me. ஐன்றது சப்ஜெக்ட், have been practicingன்றது verb. எதை ப்ராக்டிஸ் பண்ற அப்படின்னு சொல்ற the techniquesன்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டெக்னிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற that my trainer taught meன்றது adjective clause. ஓகே, சரி, இன்னைக்கான 9th எக்ஸாம்பிள் பாருங்க. I have been waiting for the message. நான் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மெசேஜை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு adjective clause எழுதி நீங்க ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. I've been waiting for the message. என்ன மெசேஜ்? that you promised to send. நீ அனுப்புறதா ப்ராமிஸ் பண்ண மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ அனுப்புவதாக உறுதியளித்த மெசேஜுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, I've been waiting for the message that you promised to send. ஆல்ரைட், சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். He has been learning everything. அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன எல்லாத்தையும் அதை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல என்ன கிளாஸ் போட போறோன்றத பார்ப்போம். He has been learning everything that he can about artificial intelligence. ஓகே, அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் அவன் கத்துக்கிட்டு இருக்கான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் அவன் கத்துக்கிட்டு இருக்கான். He has been learning everything that he can. அவனால் முடிந்த அனைத்தும், right? So everything that he can about artificial intelligence. ஓகே, ஸோ இன்னைக்கு 10 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 5 noun clauses and 5 adjective clauses. அட்லீஸ்ட் 3 சென்டென்சஸ்க்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய நவுன் கிளாஸையும் adjective clauseயும் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு காமெண்ட்க்கும் பர்சனலி நான் செக் பண்ணி கரெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். Alright, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video.
Till then, take care and bye.